அன்பர்களே வணக்கம். 2025 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள். அனைவரிடத்திலும் அன்பு மனதுடன் செயல்படும் கடகராசி அன்பர்களே, பிறக்கப் போகின்ற ஆங்கில புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் பிறக்கப் போகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். வாருங்கள். நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு விரும்பியதை வாங்கிக் கொள்வீர்கள். பேச்சுக்களின் பொறுமையை கையாளவும். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும். சமூக பணிகளில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். எதிலும் ஆர்வத்தோடு செயல்படுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். எழுத்து துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய நண்பர்களின் சந்திப்புகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். வீடு கட்டும் பணிகளில் அகலக்கால்களை வைப்பது தவிர்க்கவும். வர்த்தக பணிகளில் மேன்மையான சூழல்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தின் செயல்களில் சற்று கவனத்துடன் செயல்படவும். காரசாரமான உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தொண்டையில் சிறு சிறு வலிகள் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி நீங்கும். பெண்கள் எதிலும் பொறுமையை கையாள்வது நன்மதிப்பை உருவாக்கி தரும். வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்கள் எதிர்பார்த்த பங்குகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சீருடை தொடர்பான துறைகளில் ஒருவிதமான ஆர்வமும் ஈர்ப்பும் அதிகரிக்கும். சமையல் துறைகளில் சில புதுமைகளை உருவாக்குவீர்கள். நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். தாய்வழி உறவினர்களிடம் அனுசரித்து செல்லவும். பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள் உண்டாகும். மாணவர்கள் கல்வி விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். புதிய நண்பர்கள் தன்மைகளை அறிந்து நட்பு கொள்வது சால சிறந்தது. சூழ்நிலை அறிந்து பேச்சுக்களை வெளிப்படுத்துவது நல்லது. சஞ்சலமான சிந்தனைகளால் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். உயர்கல்வி நிமித்தமான குழப்பங்களால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணிகளில் தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நிதானம் வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்படவும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வது நெருக்கடிகளை தவிர்க்கும். எதிர்பாலின மக்கள் விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் மற்றும் தலையிடுவதை தவிர்க்கவும். வேலை ஆட்களால் சில மாற்றங்கள் ஏற்படும். கமிஷன் துறையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நிதி மேலாண்மை குறித்த ஆலோசனைகளை பெறுவது நல்லது. வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் தடைபட்டு வந்த சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். கட்டிட விற்பனைகளில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும். கமிஷன் வியாபார வழிகளில் லாபங்கள் மேம்படும். இறைச்சி வியாபார பணிகளில் லாபங்கள் மேம்படும். விவசாய பணிகளில் ஏற்றிறக்கமான சூழல்கள் உண்டாகும். பாசன வசதிகளை அறிந்து அதற்கு ஏற்ப பயிர்களை தேர்வு செய்யவும். வழிபாடு. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வர வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். சுபகாரியங்களில் துரிதம் ஏற்படும். குறிப்பு: இங்கே கூறப்பட்டுள்ள அனைத்து சுப மற்றும் அசுப பலன்கள் யாவும் பொது பலன்களே. அவர்களுக்கு நடைபெறுகின்ற தசாபத்திக்கு ஏற்ப மாறுதல்கள் உண்டாகும்.